அப்பா சொன்னது கரெக்ட்னா கமல் சார் ஒத்துப்பாங்க, கமல் சார் சொன்னது கரெக்ட்னா அப்பா ஒத்துப்பாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, அந்த 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 இதுவே இருக்காது. இட் வாஸ் வெரி ஹெல்தி. மைக்கேல் மதன காமராஜனை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கமல் சார்ஸ் ஐடியா. ப்ராப்ளி அப்பாவுக்கும் கமல் சாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் அந்த படத்துல இருந்ததுன்னா, அப்பாவுக்கு அந்த கிளைமேக்ஸ் பெருசா உடன்பாடு இல்லை. தட் இஸ் அ மிராக்கிள் ஹெல் ஆஃப் அ ஃபிலிம். அது நான் மிரண்டு போன படம். அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிடையாது, ப்ளூ மேட்டுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ சிஜி இருக்குல்ல, திருப்பி மைக்கேல் மதன காமராஜன் பண்ணலான்னு அட்டம் பண்ண எல்லாரும் பயப்படுறாங்க. நான் ஹிந்தி வரைக்கும் போய் மோதிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரணும்னு தான் இருந்துச்சே தவிர எனக்கு நடிக்கணும்னு வரணுமா, ப்ரொடக்ஷனுக்கு வரணுமா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் ப்ரொடக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிட்டேன், டெய்ஸின்னு சொல்லி ஒரு மலையாள படம், பிரதாப் போத்தன் சார் டைரக்ஷன்ல. இதெல்லாம் தான் நான் சினிமாவுக்கு உள்ள வர்றதுக்கு என்னை இழுத்ததுக்கான காரணம்னு கூட நான் சொல்லுவேன். அந்த நல்ல தம்பி கேரக்டர் எவ்வளோ தூரம் அந்த டைம்ல ரீச் ஆச்சுன்னா நானும் அக்கா எல்லாரும் மலேசியா போயிருந்தோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஒருத்தங்க ராதிகா கேட்ட கேமரா கொடுத்து எங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுக்கணும், என் பக்கத்துல போடா நாயே. சொல்லி சொல்லி சிரிப்பாங்க, என்கிட்ட போட்டோ கேமரா கொடுத்து ஒன்னு போட்டோ எடுக்க சொல்றாங்களடா. திடீர்னு ஒரு நாள் கனி வந்தாரு. கனி ஒரு 2 நாள் ஃப்ரீயா இருக்கியா, எதுக்கு கனி அப்படின்னு. இல்ல ஒரு 2 பக்கம் இங்கிலீஷ் டைலாக் இருக்கு, ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், நாய் ஓடி போயிட்டான். ராதிகா மேடமோட உனக்கு தான் தெரியும்ல, வேற எவனா கூட்டு போய் வச்சா கலாய்ச்சிரும், நீனா சும்மா இருக்கும், 2 நாள் நடிச்சு கொடுத்துட்டு போயிரு, 2 நாள் வாப்பா அப்படின்னு. சரி ஓகே, கனி தானே, கனி நம்மளோட ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு ஷூட்டிங் போறோம். இவன் கூட நடிக்க மாட்டேன்ட்டு போயிருச்சு எங்க அக்கா ராதிகா. டப்பிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுமன் சாருக்காக வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா சுமன் சாருக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே மைண்ட்ல செட் ஆகல. சங்கர் சார் ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமா அந்த அரசி சீரியல் பார்த்துருக்காரு. அந்த நல்ல தம்பியோட அந்த வாய்ஸ், அந்த கேரக்டரோட வாய்ஸ் பிடிச்சி டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்து ஓகேன்னு சொல்லி நான் இது பேசினேன். ஒரு அண்ணன் கேரக்டருக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ப்ரொடியூசர்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆரியாவோட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம்னா பிஸ்னஸாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. டைரக்டருக்கு உடன்பாடு இல்லை. டைரக்டர் வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அரசி பார்த்தீங்களா, நல்ல தம்பியாக நடிச்சாரு, அவர் ஆரியாக்கா. ஐயோ அவனையா, அவனை பொம்பளைங்களுக்கே பிடிக்காது, அவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் உலகத்திலேயே கிடையாது. இந்த லெவலில் அவங்க மாமியார் அழிவு ஊற்றிட்டாங்க. ராஜேஷ் சார் தெளிவாக நோன்ட்டார். ஆக்சுவலாக நான் சிவனை பண்ண மாட்டேன்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன். சந்துரு வெங்கட் பிரபு சாரோட அசோசியேட் தான். ஏன்னா சிவன்னா உடனே யார் ஞாபகம் வரும், சிவாஜி சார் ஞாபகம் வரும். நம்ம அந்த சூலம் சைஸில் தான் இருக்கோம், சிவன் கையில் சூலம். அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி ஹீரோவை கூட நீ நடிச்சிடலாண்டா, இந்த மாதிரி கடவுள் கேரக்டர்லாம் இப்போ ஒன்று தான் கிடைக்கும், மிஸ் பண்ணாத பண்ணு அப்படின்னா. சார் கமல் சார் ஒரு நல்ல ரைட்டர், சரிங்களா? ஸோ அப்பாவும் ஒரு நல்ல ரைட்டர். ஸோ இவங்களுக்குள்ள எப்படி அந்த விஷயங்கள் ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்பா சொன்னது கரெக்ட்னா கமல் சார் ஒத்துப்பாங்க, கமல் சார் சொன்னது கரெக்ட்னா அப்பா ஒத்துப்பாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, அந்த 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 இதுவே இருக்காது. இட் வாஸ் வெரி ஹெல்தி. ஓகே, 2 பேருமே 2 பேரோட தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்கும். இல்ல ஒரே மாதிரி இல்லைனாலும் ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான தாட்ல இருந்தாங்க, மனப்பான்மை அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மைக்கேல் மதன ராஜா ப்ரொடக்ஷன் பண்ணீங்க. ஸோ அதை பத்தி சில ரொம்ப விரிவான தகவல். இல்லை, மைக்கேல் மதன காமராஜனை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கமல் சார்ஸ் ஐடியா. அப்பாவுக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போய் அதை இமீடியட்டா ஓகேன்ட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லே அதை ட்ரீட் பண்ணது கிரேசி மோகன் சார். அப்பப்போ அப்பாவோட ஜஸ்ட் இன்புட்ஸ் தான் அதில் இருக்குமே தவிர அதை ஃபுல்லாக ட்ரீட் பண்ணது கமல் சாரும் கிரேசி மோகன் சாரும் அவங்க டீமும் தான் பண்ணாங்க. ப்ராப்ளி அப்பாவுக்கும் கமல் சாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் அந்த படத்தில் இருந்ததுன்னா, அப்பாவுக்கு அந்த கிளைமேக்ஸ் பெருசாக உடன்பாடு இல்லை. பட் கமல் சாருக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. அப்பா என்ன சொன்னாங்க, அப்போ நீ தான் ஃபுல்லாக பண்ண, அப்போ நீ அதை தான் சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணிப்பாங்க இமீடியட்டாக, நீயே பண்ணிக்கோ அந்த கிளைமேக்ஸ், உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு. தட் இஸ் அ மிராக்கிள் ஹெல் ஆஃப் அ ஃபிலிம். அது நான் மிரண்டு போன படம். அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிடையாது, ப்ளூ மேட்டுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ இந்த கமல் சார் நடிக்கணும், இந்த கமல் சார் போகணும், சேஞ்ச் ஆகணும், அந்த கமல் சார் நடிக்கணும். ஸோ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, இங்கே ஒரு கமல் சார் இந்த 2த்துக்கும் ரியாக்ட் பண்ணி நடிக்கணும். அதெல்லாம் ஒன்லி கமல் சார் கேன் டூ, நோபடி எல்ஸ் கேன் டூ. பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். ஐயோ, அவரை மாதிரி அதை யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னைக்கு இவ்வளோ சிஜி இருக்குல்ல, திருப்பி மைக்கேல் மதன காமராஜன் பண்ணலான்னு அட்டம் பண்ண எல்லாரும் பயப்படுறாங்க. நான் ஹிந்தி வரைக்கும் போய் மோதிட்டு வந்துட்டேன், எல்லாரும் பயப்படுறாங்க பண்றதுக்கு. பிரில்லியன்ட் ஸ்கிரிப்டுங்க, எப்படி நாங்க பண்றதுங்கிறாங்க. இப்போ உங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட என்ட்ரி இருக்குல்ல, ஸோ அது எப்படி இருந்துச்சு, அது எந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்டிங்குள்ள வந்தீங்க, ஸோ அதோட வழி? இல்லை, நான் ஆக்சுவலாக நடிக்கணும் ரொம்ப ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரணும்னு தான் இருந்துச்சே தவிர எனக்கு நடிக்கணும்னு வரணுமா, ப்ரொடக்ஷனுக்கு வரணுமா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல.
நான் ப்ரொடக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிட்டேன், டெய்ஸின்னு சொல்லி ஒரு மலையாள படம், பிரதாப் போத்தன் சார் டைரக்ஷனில். இதெல்லாம் தான் நான் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு என்னை இழுத்ததுக்கான காரணம்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அப்போயே போய் ஒரு மலையாள படம் நடிச்சிட்டேன்னா, அப்போவும் அப்பா ரொம்ப இதுவாக ஹாலிடேஸில் தான் அனுப்புவேன்னு சொன்னார். சம்மர் வெக்கேஷனில், ஏன்னா அவங்க ஸ்கூலும் அப்போ ஹாலிடேஸில் டைமில் தான் பர்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ ஒரு சம்மர் வெக்கேஷனில் போய் நடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த படமும் அங்கே கமல் சார் எல்லாரோடையும் நடித்தேன், ஃபஸ்ட்டு படமே. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போச்சு, ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டேன். அப்புறம் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்னு எதுவுமே மைண்டில், ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் டைம் ஜாபாக தான் இருந்துச்சு. நானும் இன்ட்ரெஸ்ட்டில் டான்ஸ் கற்றுக்கிட்டேன், ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட, கலா மாஸ்டர்கிட்ட. அப்புறம் வந்து அவங்களோட ஷோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் நான் மிஸ் பண்ண அந்த விஷயங்களை வந்து பசங்களோட போகிறது, எல்லாரோடையும் ஜாலியாக ஒரு டூர் போகிறது, எக்ஸ்கர்ஷன் போகிறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது இல்லையா? ஸ்கூல் டைம் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு அதை கொடுத்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். ஸோ எனக்கு ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறது அது ஒரு சின்ன எக்ஸ்போஷராகவும் இருந்தது. அப்புறம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கனி வந்தார். கனி வந்து, ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருக்கியா? எதுக்கு கனி அப்படின்னு. இல்லை, ஒரு 2 பக்கம் இங்கிலீஷ் டைலாக் இருக்குது, ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், நாய் ஓடி போயிட்டான். ராதிகா மேடமோட, உனக்கு தான் தெரியும்ல, வேற எவனா கூட்டின்னு போய் வச்சா கலாய்ச்சிரும், நீனா சும்மா இருக்கும், 2 நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிரு. அதை போய் மாயா கண்ணாடின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ ஏகப்பட்ட வேலை, என்னாலாம் வர முடியாது அப்படின்னு. 2 நாள் வாப்பா அப்படின்னு. சரி ஓகே, கனி தானே, கனி நம்மளோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறோம். இவன் கூட நான் நடிக்க மாட்டேன்ட்டு போயிடுச்சு எங்கள் அக்கா, ராதிகா அக்கா. என்னை தூக்கி வளர்த்ததுல வந்து அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. சின்ன வயசுல இருந்தே பாதி நாள் எங்கள் வீட்டிலேயே ஷூட்டிங் நடக்கும். ஸோ அதெல்லாம் எங்கள் அக்கா என்னை வீட்டுக்கு கூட்டு போயிடும். எங்கள் அம்மா நல்லா எண்ணெயை தேய்ச்சி தலை சீவி விடுவாங்க. அதை எனக்கு கூட்டு போய் ஷாம்பு போட்டுலாம் எனக்கு வாஷ் பண்ணி விட்டு, அது அது ஒரு குட்டி புள்ள மாதிரி தான் என்னை வளர்த்துச்சு. அவங்க வீட்டிலேயே தான் 3/4 நேரம் அவங்களோட தான் இருப்பேன். இவங்க கூட நான் நடிக்க மாட்டேன்ருச்சு. ஏன்க்கா அப்படின்னு. படா அப்படின்ச்சு. அப்புறம் நடித்தோம், 2 சீன் நடித்தோம், அப்புறம் ஒரு 3 சீன் நடித்தோம், அப்புறம் ஒரு 4 சீன் ஆச்சு. அது என்னமோ அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 400-500 எபிசோட் நடிச்சிட்டேன் அரசியல. அந்த நல்ல தம்பி கேரக்டர் எவ்வளோ தூரம் அந்த டைமில் ரீச் ஆச்சுன்னா வந்து, நானும் அக்கா எல்லாரும் வந்து மலேசியா போயிருந்தோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு கும்பல் பார்த்தோன்னு அக்காட்ட சொன்னேன். அக்கா அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. அக்காட்ட சொன்னேன், அக்கா நீ போயிரு, இங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும், ஃபுல் கும்பல் இருக்குது, நீ கிளம்புக்கா, நான் லக்கேஜ் எடுத்துட்டு நான் வரேன். ஏன்னா அக்காவோட லக்கேஜ் வந்து தெரியும், நீ கிளம்புக்கான்னு ஸ்ரீபிரியா அக்காவையும் ராதிகா அக்காவையும் எனக்கு போக சொல்லிட்டேன். 2 பேரும் போகிறதுக்குள்ளே அந்த கூட்டம் வந்துருச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நின்றுட்டு தான் ஒருத்தன் வந்து ராதிகா கேட்ட கேமரா கொடுத்து, எங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், என் பக்கத்தில் போடா நாயே. அப்புறம் அக்கா எடுத்துச்சானே அது, பிகாஸ் அவங்க கிரியேட் பண்ண கேரக்டர் தானே, அவங்களோட ப்ரொடக்ஷன்லாம் அவங்க கிரியேட் பண்ண கேரக்டர் தான் நல்ல தம்பி. ஷி என்ஜாய். அதை சொல்லி சிரிப்பாங்க, என்கிட்ட ஃபோட்டோ கேமரா கொடுத்து ஒன்று ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்களடா. அது அந்த கேரக்டரோட ரீச், அது நல்ல தம்பி. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சீரியல். நான் ஒரு சீரியல் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அந்த சீரியல் முடிகிறதுக்குள்ளேயே வந்து எனக்கு இந்த சிவாஜியில் வந்து டப்பிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுமன் சாருக்காக வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா வந்து, சுமன் சாருக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே மைண்டில் செட் ஆகலை. சங்கர் சார் ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து அந்த அரசி சீரியல் பார்த்துருக்காரு. அந்த நல்ல தம்பியோட அந்த வாய்ஸ், அந்த கேரக்டரோட வாய்ஸ் பிடிச்சி டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்து ஓகேன்னு சொல்லி நான் அந்த இது பேசினேன், டப்பிங் பேசினேன். சரி ஆச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அடுத்தது என்ன? ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் கரெக்டாக பாஸ்கரன் பாஸ்கரன் ஒரு அண்ணன் கேரக்டருக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ப்ரொடியூசர்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. கேமராமேன் எங்கள் கேமராமேன் சக்தி சரவணன் சார், வெங்கட் பிரபு டீம் கேமராமேன். நான் சக்தி சார்கிட்ட சொல்கிறேன், சார் அந்த அண்ணன் கேரக்டர் சார் நீங்கள் நல்லா இருக்கும் சார், நீங்கள் பண்ணால் நான் சொல்கிறேன் சார் டேரக்டர்கிட்ட அப்படின்னாரு. ப்ரொடியூசர்ஸ் வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சார், அவங்களும் நம்மளுக்கு அவங்க அப்பா காலத்தில் இருந்தே எங்கள் அப்பா அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு என்னென்னா வந்து, ஒரு ஆரியாவோட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம்னா பிஸ்னஸாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. பேர் வேண்டாம், நிறைய ஆர்டிஸ்ட் அப்போ அண்ணனா நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ எல்லாருக்குமே என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபில் நாங்கள் வந்து அவனை ஏற்றி விடுற மாதிரி வந்தால் ஆரியாவுக்கு அடிபட்டுரும், ஹீரோவுக்கு அடிபட்டுருவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே இப்போ என்ன பிரச்சனை வந்து, எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணலைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போ நம்ம சுப்புவே போட்டுடலாம்னு ப்ரொடியூசர் சைடில் சொல்கிறாங்க. கேமராமேன் அதுக்கு வந்து ஆமாம் சுப்புவை போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. டைரக்டருக்கு உடன்பாடு இல்லை. டைரக்டர் வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அரசி பார்த்தீங்களா, நல்ல தம்பியாக நடித்தார் அவர் ஆரியாக்கா. ஐயோ அவனையா,
அவனை பொம்பளைங்களுக்கே பிடிக்காது, அவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் உலகத்திலேயே கிடையாது, இந்த லெவலில் அவங்க மாமியார் வந்து அழிவு ஊற்றிட்டாங்க. ராஜேஷ் சார் வந்து தெளிவாக வந்து நோன்ட்டார். இப்போ ஷூட்டிங் போய் ஆகணும், ஆர்யா சார் டேட்ஸ் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கிளம்பியும் போயிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் நைட் எனக்கு ஃபோன் வருது, நாளைக்கு கிளம்பி கும்பகோணத்துக்கு வா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கிளம்பி போகிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ராஜேஷ் சார் ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டார், சார் அவர் ரொம்ப பெரிய இடத்து பையன், ஒருவேளை அவர் பண்ணுறது அந்த கேரக்டருக்கு எனக்கு செட் ஆகுது, ஏன்னா அவர் வில்லனாகவே பண்ணியிருக்காரு, அவர் காமெடி எப்படி வரும்னு தெரில, அவர் இன்னசென்ட்டாக வேறு வேணும், அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் தான் அவரை சொல்லி அனுப்பணும், நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இவங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் எடுங்க, அவன் ரியல் லைஃப்பில் பயங்கர ஜாலியான பையன் தான், டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோடனே ராஜேஷ் சார் ஹாப்பி. அதுதான் அந்த எக்ஸாமுக்கு ஆர்யா பிட் எடுத்துகிட்டு போகிற சீன், அதில் ராஜேஷ் சார் ஹாப்பி ஆகிட்டார். அப்பாடான்னு ப்ரொடியூசர்ஸு டேரக்டர் கேமராமேன்லாம் மூச்சு விட்டாங்க, அப்பா நிம்மதி பார்த்து அப்படி. அதுக்கப்புறம் படம் முடிய போகும்போது சொன்னார் ராஜேஷ் என்கிட்ட, இந்த மாதிரி சொல்லி தான் சார் நான் கூப்பிட்டேன், அது நீங்கள் எங்கிட்டே சொல்லியிருக்கலாமே சார் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இல்லை சார் எப்படி நீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ செகண்ட் டேலேருந்து அப்புறம் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சாச்சு, நடிக்கிறது வந்து ஒரு கேரியராக. அப்புறம் ஒரு நாள் அப்பா கேட்டாங்க என்கிட்ட, ஏன்டா உனக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நம்மளே படம் பண்ணியிருக்கலாமேனாரு. எனக்கே தெரிலப்பா அப்படின்னு. தெரில எனக்கு, கனி வந்து கூப்பிடுற வரைக்கும் டெஃபினட்டாக நம்ம அவ்வளோ தூரம் இறங்கி பண்ணிடுவோமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரில, பட் அதுக்கான டைமும் இல்லை. ஆமாம், இப்போ நீங்கள் நடித்த நிறைய படங்கள் இருக்குல்ல, ஸோ இதில் அப்பாவுக்கு பிடிச்ச ஏதாவது படம்? பாஸ்கர் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. அப்பா அரசி ரொம்ப பிடிக்கும். நான் வீண சரஸ்வதி சபதம் சிவனா பண்ணியிருப்பேன்ல, ஆக்சுவலாக நான் வந்து சிவனா பண்ண மாட்டேன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன். சந்துரு வெங்கட் பிரபு சாரோட அசோசியேட் தான். ஏன்னா சிவன்னா உடனே யார் ஞாபகம் வரும்? சிவாஜி சார் ஞாபகம் வரும், அப்புறம் கமல் சார் ஞாபகம் வரும், அப்புறம் ஜெமினி சார் ஞாபகம் வரும். எல்லாருமே நல்ல தோற்றங்களோட நல்ல பாடி லாங்குவேஜ். நம்ம அந்த சூலம் சைஸில் தான் இருக்கோம், சிவன் கையில் சூலம் சைஸ். நம்ம போய் சிவனா நின்னா காமெடி கிமெடி ஆகிடுமோன்னு ஒரு பயம் வேறு எனக்கு. அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி ஹீரோவை கூட நீ நடிச்சிடலாம்டா, இந்த மாதிரி கடவுள் கேரக்டர்லாம் இப்போ ஒன்று தான் கிடைக்கும், மிஸ் பண்ணாத பண்ணு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸோ அப்பா ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காரு சார் உங்களுக்கு? எனக்கு டே ஒன்ல நான் தான் சொல்றேன் சார், டே ஒன்லேருந்து அவர் வந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுலாம் சொன்னதே கிடையாது. பண்ணு பண்ணு உனக்கே புரியும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ ஒரு இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து உள்ளே வரீங்க, ஸ்டோரி நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க. ஸோ உங்கள் அப்பா கிட்ட இருந்து மெயினாக என்ன எடுப்பீங்க? அவர்கிட்ட இருந்து ஒரு அவரோட கதையை தான் எடுப்பேன். சார் இப்போ அது மாதிரி பண்ண கதை திருட்டுன்னு சொல்லிடுவாங்க சார். அது எங்க கதைங்க, நாங்கள் எடுத்து எங்கள் அப்பா கதை யார் யாரும் எடுக்கிறாங்க, நான் எடுத்தேன்.